நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரம்ஜித் சிங், நீ பாஸ்பா. சிம்ரன், நீயும் பாஸ்மா. கௌசல்யா, பாஸ்மா. அஜித் சிங், ஃபெயில். வாய மூடுங்க. ரன்வீர், ஃபெயில். வாய மூடுங்க. எல்லாரும் அமைதியா இருக்கணும். என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட? உனக்கு நான் எத்தனை முறை புரிய வச்சிருப்பேன். கொஞ்சம் படிப்புல கவனத்தை செலுத்து, திருந்துன்னு. ஒரே கிளாஸ்ல உனக்கு இதோட 4வது வருஷம். வாய மூடுங்க. யாரும் சிரிக்க கூடாது. நீ கேட்டதானே? முதல்ல மீரா பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் அமிர்தசரஸ் ஓடிட்ட. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க. தம்பி, நீ 4வது முறை ஃபெயில் ஆயிருக்க. 4வது முறை. நீ ஏன்பா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எவ்வளவு புத்திசாலியான பையன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் கண்ணா உன் மூளைய படிப்புக்காக பயன்படுத்த மாட்டேங்கிற? ரன்வீர், இதெல்லாம் நீ படிக்கிறதுக்காக செலவு பண்ண வேண்டிய நாட்கள். மற்றது மேலாம் கவனம் போகக்கூடாது. கண்ணா, நீ ஒரு வேலை பண்ண. ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து ஆபீஸ்ல டிசி வாங்கிக்கோ. ஸ்கூல்ல இருந்து உன் பேரை கட் பண்ண போறோம். நீ இத்தனை முறை ஃபெயில் ஆயிருக்க. இன்னும் எத்தனை முறை தான் அந்த ஸ்கூல்ல உனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க? இங்க பாரு பசங்களா, இது உங்க எல்லாருக்குமே ஒரு பாடம். ரன்வீர் மாதிரியான ஒரு புத்திசாலி பையன் அவன் மனசையும் கவனத்தையும் பாடத்துல செலுத்தலைன்னா அவங்க எதிர்காலமே வீணா போயிடும், ஃபெயில் ஆயிடுவாங்க. அதனால எந்த அளவுக்கு விளையாடினாலும் உங்களோட மனசையும் கவனத்தையும் என்னைக்குமே படிப்புல இருந்து நீக்காதீங்க. புரிஞ்சதா? இந்த பாடத்தை நீங்க என்னைக்குமே மனசுல வச்சுக்கணும். சரி கண்ணா, போய் உட்காரு. ரன்வீர், நீ சொன்னல நீ பெரிய பையன் ஆனோனே உங்க அப்பாவோட விவசாய பள்ளியை பார்த்துப்பேனே, நீ சரியா தான் சொன்ன. நீ அதுல ஒரு பியூனா இருந்து அங்க இருக்க எல்லா வேலையும் கவனிச்சுக்கோ. எப்படியும் ஒரு ஸ்கூல்ல ஒரு பியூனை விட யார் நல்லா பாத்துக்க முடியும்? அவன் கிட்ட தான் எல்லா சாவியும் இருக்கும். இல்ல நரேஷ், என்னால இதை பண்ண முடியாது. இது விதிமுறைக்கு அப்பாற்பட்டது. ரன்வீருக்கு ஏற்கனவே நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம் நல்லா படிக்கிறதுக்கு. எல்லாம் வேஸ்டா போச்சு. 4வது வாட்டி ஒரே கிளாஸ்ல அவன் ஃபெயில் ஆயிருக்கான். நரேஷ், அவனுக்கு படிப்புல இஷ்டமே இல்லை. அவனுக்கு இன்னும் 10 வாய்ப்பு கொடுத்தாலும் அவன் மாற போறதே இல்லை. நீங்க சொல்றதை என்னால பண்ணவே முடியாது. ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. பிரின்சிபல் சார், ஒரு தடவை நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சார், ப்ளீஸ். மன்னிச்சிருங்க நரேஷ், இதுக்கு மேலேயும் ரன்வீரை எங்க ஸ்கூல்ல எங்களால வச்சிருக்க முடியாது. பிரின்சிபல் சார், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் சார். ரன்வீர் அவனுடைய எதிர்காலத்தை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பிரின்சிபல் சார், உங்களுக்கே தெரியும் ரன்வீருக்கும் மீராவுக்கும் அவங்க அப்பாவோட துணை இல்லை. அவங்க அம்மா தான் அவங்கள பாத்துக்கிறாங்க, வீடு வயல் எல்லாமே. இதனாலதான் பிரின்சிபல் சார், வீட்டுல ரன்வீரோட அம்மாவால சரியா பாடம் சொல்லிக் கொடுக்க முடியல. ஆனா பிரின்சிபல் சார், இப்ப நான் இருக்கேன். ரன்வீரோட படிப்பையும் பார்த்துப்பேன், வயலையும் பார்த்துப்பேன். நான் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனா நீங்க அவனை ஸ்கூலை விட்டு நீக்கிடாதீங்க. அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. அவன் வாழ்க்கை பாழா போயிடும் சார். இனி ரன்வீரோட படிப்புல முன்னேற்றம் இல்லைன்னா
நீங்க எப்ப வேணாலும் நீக்கிடுங்க சார். ஆனா பிரின்சிபல் சார், இப்ப அவனை ஸ்கூல்ல இருந்து நீக்கிடாதீங்க. உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன். இப்படி எல்லாம் தர்மம் சங்கடப்படுத்தாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நரேஷ், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு தர்றேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் அவனுக்கு கடைசி வாய்ப்பு. நன்றி பிரின்சிபல் சார், ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு நம்பிக்கையோட சொல்றேன், உங்க முடிவு கண்டிப்பா வீண் போகாது. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்குது நரேஷ். வணக்கங்க, நான் கிளம்புறேன். ரன்வீர், நீ கவலைப்படாத. எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்காக ஸ்கூல்ல பேச சொல்றேன். அதுக்கப்புறம் உன்னை ஸ்கூல்ல மறுபடியும் சேர்த்துப்பாங்க. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இல்ல கௌசல்யா, இனிமே எதுவும் சரியாக போறதில்ல. எல்லாம் வீணா போயிடுச்சு. அண்ணா, அண்ணா, இங்க பாரு, என்னோட பரீட்சையோட ரிப்போர்ட் கார்டு கிடைச்சிருச்சு. இங்க பாரு, எனக்கு எவ்வளவு நல்ல மார்க் கிடைச்சிருக்கு. டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நான் படிப்புல ரொம்ப முன்னேறி போவேனா. அண்ணா, நான் எங்கேயும் முன்னேறி போக மாட்டேன். நம்ம வீட்ல தான் நான் இருப்பேன். அண்ணா, இங்க பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சபாஷ் மீரா, நீ ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்க. சபாஷ். அண்ணா, சீக்கிரமா வீட்டுக்கு வா. அப்புறம் நான் அம்மா கிட்டயும் ஷபாஷ் ஷபாஷ்னு சொல்ல வைக்கிறேன். வா. மீரா, மீரா, எனக்கு வீட்டுக்கு வர பயமா இருக்கு. ஏன்னா இவன் ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாம எங்களையும் ஃபெயில் ஆக்கிட்டான். அதனாலதான் நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டோம். ஆனா எங்க அப்பா மட்டும் என்ன திட்டினாரு. அதுக்கப்புறம் பாரு, உனக்கு எவ்வளவு நல்ல வழியை காட்டணும். ஆனா உன்னால எந்த வேலையும் பண்ண முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க இந்த வருஷம் மட்டும்தான் ஃபெயில் ஆனோம். அடுத்த வாட்டி கண்டிப்பா பாஸ் ஆயிடுவோம். ஆனா நீ உன்னை ஸ்கூல்ல இருந்தே நீக்கிட்டாங்க. இப்ப வீட்டுல உட்காந்துட்டு அழுந்துட்டு இரு. கிளம்பு மீரா. என்ன மீரா, இப்ப சொல்ல மாட்டியா? எங்க அண்ணனுக்கு ஜெய் ஜெய், எங்க அண்ணனுக்கு ஜெய் ஜெய்ன்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டியா? மீரா, பாண்டி, சொல்லுவேன். எங்க அண்ணனுக்கு ஜெய் ஜெய்ன்னு சொல்லுவேன். என்னோட அண்ணன் ஃபெயில் ஆயிட்டாருன்னா என்ன? இருந்தாலும் என்னோட அண்ணன் எல்லாரை விட நல்லவரு. எல்லாரை விட நல்லவரு. பாண்டி, நீ ஒருவேளை அடுத்த வருஷம் பாஸே ஆனாலும் கௌசல்யா அக்கா உன்னை பார்த்து என் அண்ணனுக்கு
கௌசல்யா, ஒருவேளை நீ வீட்டில் இந்த விஷயத்த சொன்ன ஃபெயிலான விஷயம், அதுக்கப்புறம் பாரு, நான் தினமும் உன் மேலே பொய்யான பழியை சுமத்தி அம்மா கிட்ட திட்டு வாங்க வைப்பேன். புரிஞ்சுதா? வணக்கம் அண்ணி. வணக்கம் அண்ணி, நீங்க சாயந்தரமா நாட்டாமையை பார்க்க வரீங்கல்ல? என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? அதான் நம்ம ஊரை பத்தின டாக்குமெண்ட்ரி, அதாவது ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அதுல நீங்க கூட பேசியிருக்கீங்களே, அதை இன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் டிவியில காட்ட போறாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருமே உட்காந்து பார்க்க போறாங்க. போன முறை அதை டிவியில போட்டப்ப பாதி பேர் பார்க்கவே இல்லை. அப்படியா? எத்தனை மணிக்கு வரப்போகுது? 8:30 மணிக்கு அண்ணி. சரி, வரேன் அண்ணி. வணக்கம். அம்மா ரத்னா, வணக்கம். வணக்கம். நீங்க இப்போ ரன்வீரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் இன்னும் வீட்டுக்கு கூட போகல. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா, இந்த வருஷமும் ரன்வீர் ஃபெயில் ஆயிட்டான். உண்மையை சொல்லணும்னா ரத்னா, ரன்வீரை ஸ்கூல்ல இருந்து நீக்கணும்னே நான் முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை நேரில் வந்து நரேஷ் பேசாம இருந்திருந்தாருன்னா உண்மையிலே ரன்வீரை நீக்கியிருப்பேன். ரத்னா, ரன்வீர் ஒரு நல்ல பையங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்புறம் பொறுப்பானவனும் கூட. விஷயம் என்னன்னா, ரன்வீர் வழி தவறி போயிட்டான். அப்புறம் அவனை சரியான வழிக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். இன்னொரு வாட்டி ஸ்கூலோட விதிமுறையை அவனுக்காக என்னால் மாற்ற முடியாது. பார்த்துக்கோங்க. நான் வரேம்மா. வணக்கம். அண்ணா, இங்க பாரு, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. உன்னோட புத்தகம். அண்ணா, நான் இதுக்கு ஒரு புது கவரையும் போட்டுட்டேன். இப்ப நீ மறுபடியும் படிக்க ஆரம்பி. ஆனா அடுத்த வாட்டி பாருண்ணா, உனக்கு நிறைய மார்க் வரப்போகுது, எல்லாரை விட ஜாஸ்தி. இந்த அண்ணா. இல்ல மீரா, இனிமே நம்ம ஸ்கூல்ல என்னைக்கும் சந்திக்க போறது இல்ல. அப்புறம் அம்மா கூட என்ன? அம்மா என்ன மன்னிச்சிருங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்லை கண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. உன்னோட உழைப்புலையும் கவனத்திலையும் ஏதோ ஒரு குறை இருக்கு. நீ கவலைப்படாத. உங்க ஸ்கூல்ல உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க.
உன்னோட தப்ப திருத்திக்கிறதுக்கு. அப்புறம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னோட ரன்வீர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். சொல்ல போனா இதுல ஏன் தப்பு இருக்கு? உன் படிப்புல நான் சரியா கவனம் செலுத்தல. ஆனா நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன். நான் வயல் வேலை பொறுப்புகளை எல்லாம் நிறைய நரேஷ் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வீட்டை பாத்துக்கிறேன். இனிமே உங்க கூட தான் நான் நிறைய நேரம் இருக்க போறேன். சரியா? ஏன் அப்பா இன்னைக்கு கிளம்புறதுக்கு இவ்வளோ லேட் பண்றாரு? அண்ணா எல்லா வேலையும் முடிஞ்சது. அப்புறம் டிவியும் எடுத்து வச்சிட்டேன். அவ்வளவுதான் அண்ணா. நல்லா கவனமா பார்த்துட்டல. ப்ரோக்ராம் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் வந்துடாது. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நான் எல்லாத்தையுமே தரவா செக் பண்ணிட்டேன். நான் இங்க தானே இருக்க போறேன். ஏதாவது ஒண்ணுன்னா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேண்ணே. ரொம்ப நல்லது. இந்தாங்கண்ணே வீடியோ, அப்புறம் மற்ற சாமானோட வாடகை பில். மீதி காசை நான் போகும்போது வாங்கிக்கிறேண்ணே. சரி. ஓ மான்சி, எங்க கிளம்பிட்ட? இன்னைக்கு நாம கண்காட்சிக்கோ இல்ல கோயிலுக்கோ போற மாதிரிலாம் கிளம்பி தயாரா வந்திருக்க? இது கண்காட்சி மாதிரி தானுங்க. ஊரே வரப்போகுது, எல்லாரும் இருப்பாங்க. அப்புறம் நான் உங்களுக்காக தானே இந்த மாதிரி ரெடியா இருக்கேன், உங்க மரியாதையை காப்பாத்துறதுக்காக. இதனால என்ன சொல்லுவாங்க, நாட்டாமையோட கொண்டாட்டியை பாருங்க எப்படி இருக்கான்னு. சரி சரி, ஒத்துக்கிறேன். அப்பா நீங்க போகாதீங்க, இங்கே இருந்து ப்ரோகிராம பாருங்க. இல்லம்மா, நான் போயே ஆகணும். உன்னோட சித்தப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா. நாம தானே அவருக்கு துணையா இருக்கணும். அப்பா காலங்காத்தால எழுந்திருச்சு போயிடுங்க. இப்ப எங்க கூட ப்ரோகிராம பாருங்க. ஒன்னார் தானப்பா? கௌசல்யா, ரொம்ப பேசாத. அவர் ஒரு வேலையா போயிட்டு இருக்காருல, தடுக்க கூடாது என்ன? அப்புறம் அப்படியே ப்ரோக்ராம் முக்கியமா இல்ல ஒருத்தரோட உடல் நலமா? நீ கிளம்பு. மான்சி, ஏன் நீ இப்படி குழந்தைய மிரட்டிக்கிட்டு இருக்க? அன்பா சொல்லலாம்ல. அப்புறம் பாண்டி எங்க? ஆமா, இன்னைக்கு அவனோட எக்ஸாம் ரிசல்ட் ஆமே, அவன் கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாண்டி எங்க? ஆமா, இன்னைக்கு அவனோட எக்ஸாம் ரிசல்ட் ஆமே, அவன் கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லலையாங்க? பாண்டி நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கான். அப்படியா? இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. ஆமா, அவன் எங்க இருக்கான்? அவன் மேல ரெடி ஆயிட்டு இருக்கான், கூப்பிடவா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஆமாமா, உங்களுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. இது டிவியோட வாடகை பில். இது என்னோட ஷெல்ஃப்ல வச்சிரு. சரிங்க, நான் கிளம்புறேன். குட்டி, போயிட்டு வரமா? கண்ணா, ரெடி ஆயிட்டியா? சரி, இதை கொண்டு போய் உங்க அப்பாவோட ஷெல்ஃப்ல வச்சிடு. சரியா? ஆமாங்க அண்ணி, எல்லாம் தயாராயிடுச்சு, நீங்க கவலைப்படாதீங்க.
இவ்வளோ கவரா? அதுவும் ஒரே பேர்ல. அஞ்சலி, இவங்க யாரா இருப்பாங்க? எல்லாத்துலயும் காசு இருக்கு. இந்த அஞ்சலி யாரா இருப்பா? இந்த பேர்ல இத்தனை கவர்ஸா? அப்புறம் இதுல நோட்டு எல்லாத்துலயும் வச்சிருக்கு.